அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசம், ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி. சூரிய வெளிச்சத்தை நேரடியாக நம்ம பார்க்க முடியுதா? அப்படி மின்ற மாதிரி ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிட்டுருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த வயசில் என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியல, எந்த வயசில் எந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரி சூழ்நிலைகளில் வருஷ பிறப்புன்றது வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த தமிழ் வருஷத்தில் விசுவாசு வருஷம் அப்படின்ற வருஷம் பிறக்கிறது. விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ரிஷபராசிக்காரங்க. இந்த வீண் பேச்சு, அந்த வெட்டி பேச்சு, இதெல்லாம் ஒத்து வராது உங்களுக்கு. ரிஷபத்துக்கிட்ட இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் செயலில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு பொருளை கொடுத்து அதை பாதுகாத்து அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும்னு அதை பார்த்து கையாளக்கூடியவங்க. சாதாரண யூஸ் அண்ட் த்ரோ கப்பு கிடையாது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஆணித்தரமாக ஒரு முடிவெடுத்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடியவங்க. இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது, செட்டில் ஆகணும், வயசு ஆகிட்டே வருது, ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள். கனவே வாழ்க்கையாக இருக்குது. இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல சனி பயிற்சி வருது, ராகு பயிற்சி வருது, குரு பயிற்சி, எவ்வளோ பயிற்சி வருது. ஆனால் எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த தமிழ் வருடப்பிறப்பு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரகாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க. நம்ம லைஃப்பில் நம்பிக்கை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானாக நடக்கும். என்னங்க வருஷ பிறப்பு, எத்தனை வருஷங்க வந்துக்கிட்டே இருக்குது, இதில் நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோன்னா, நம்ம போகிற பாதையை நம்ம எண்ணத்தில் நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வீட்டு மெனை வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், நீங்கள் எது வேணால் நினைங்க. நினச்ச அப்புறம் அடுத்த முயற்சி எடுத்துமான்னு பார்க்கணும். அதை ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்தா தான் அந்த எண்ணம் சக்ஸஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த எண்ணத்திலே நம்ம கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறது மனிதனுடைய மனம்தான். மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது மனிதனோட மனசு தான். நம்ம தான் கடவுள், நம்ம தானே படைக்கிறோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில். இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதை படைத்தோம் படைக்கலை, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம். இன்னொருத்தவங்களை நம்புறதை நம்ம குறைக்கிறோம். எல்லாருமே ஒரு சபதமே எடுத்துப்போம். இந்த விசுவாசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனதற்கு அதற்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான். நான் என்னை எப்போ நம்புகிறேனோ அன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வருஷ பிறப்பு தான் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுங்க மேசராசிக்காரங்க. இதுதான் நான் சொல்கிறது. சபதம் நீங்கள் எடுக்கணும். இந்த வருஷத்தில் நம்மளை நம்ம நம்பணும். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வர போகிறேன். நான் நினைக்கிறத நான் நடத்த போகிறேன். இன்னொருத்தவங்களை நம்புறதை நான் நிப்பாட்டிக்க போகிறேன். இந்த எண்ணம் இருந்துட்டாலே நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்க போகுது. இந்த வருஷம் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெற போகிறீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், பல ரிஷபராசிக்காரங்க விஐபியாக இருப்பாங்க. பல ரிஷபராசிக்காரங்க விஐபி அந்தஸ்துக்கு வந்துட்டுருப்பாங்க. சமூகத்தில் உள்ளவங்க பொறுப்பானவங்க ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி அதிகாரத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. கட்டுக்கோப்பாக ஒரு விஷயத்த முடியாதுன்ற ஒரு விஷயத்த முடித்து காட்டக்கூடியவங்க. பயங்கிறது துளி கூட இருக்காது. இதான் ரிஷபம். பயங்கிறது துளி கூட இருக்காது. ஆனால் பணிவு உடம்பெல்லாம் இருக்கும். என்னம்மா பணிவாக மரியாதையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறவங்க. இந்த பேர் வாங்கிடுவீங்க. என்னம்மா மனுஷன் பூ போல் பேசுகிறாரு, ஆனால் நீங்கள் புயல், வெளியே தான் பூ போல் இருப்பீங்க. ஆனால் இந்த புயலால் யாரும் சேதம் அடைய மாட்டாங்க. உண்மை தானே? லைக் பண்ணுங்கள். தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு 1000 லைக் வருதான்னு பார்ப்போம். இது சேதப்படுத்துகிற புயல் இல்லை, இருக்கிறவங்ககிட்ட இருந்து இல்லாதவனுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குற புயல். புயல் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத இடத்திற்கு கொண்டு வந்து கொடுத்துரும் புயல். இயற்கை இப்படி தான் செய்யும், நமக்கே தெரியாது. அப்படி தான் ரிஷபராசிக்காரங்க. சிறிதும் எண்ணத்தில் களங்கம் இல்லாதவர்கள். கெட்ட எண்ணமே வரணும்னு ஆசைப்பட்டாலும் அது வராது. நான் ரிஷபத்துக்கிட்ட போக மாட்டேன்பா அப்படின்னு. ஆனால் ரிஷபராசிக்காரங்களை பார்த்தா எல்லாருக்கும் பொறாமையாக இருக்கும். முழுமையான கெட்டவர்கள்னே சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதில் காதில் வாங்கிக்காதீங்க. நிறைய விஷயத்த ரிஷபராசிக்காரங்க காது கொடுத்து கேட்காதீங்க. அதுதான் நல்லது. இந்த விசுவாசு வருஷம் உண்மையிலே நீங்கள் திருஷ்டி சுற்றி போட்டுக்கணும். இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய மாற்றம் கொடுக்கும், எல்லா ராசியை விட உங்களுக்கு. காரணம், தசாபுத்திகள் ஒரு பக்கம், கிரக பயிற்சிகள் ஒரு பக்கம். இந்த தசா பலன்களில் இந்த கிரகங்கள் சப்போர்ட்டும் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ஒரு தசை நடக்குது,
இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல என்ட்ரி ஆகிடுவார் உள்ள. அப்போ என்ன ஆகிடும், இந்த விசுவாச வருஷத்தில் மலை போல் இருந்த பிரச்சனைகள் கடுகு அளவு கீழே இறங்கிடும். அவ்வளோதான். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும், பட்டு பட்டுன்னு விலகும். இந்த மாதிரி தெளிவான பலன்களை கொடுக்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எந்த ராசியோ அந்த ராசி சனி பயிற்சி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் அலட்டிக்காதீங்க. முக்கியமாக பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம். உங்கள் மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் கிளியர் ஆகுதுப்பா. உடல் வியாதியால் ரொம்ப மனசு உடஞ்சி போனவங்களுக்கு இந்த வருஷத்தில் உடல் வியாதியெல்லாம் கிளியர் ஆகும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வேணாம் சார், கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து ஒரு செக்கப் பண்ணால் தான் முடிவு தெரியும்னு சொல்லுவாங்க. அடுத்த செக்கப்பில் உங்களுக்கு நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரிஷபராசிக்கு மருத்துவ சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீரும், நல்ல செய்திகள் வந்து சேரும். நம்மளே நினச்சிட்ருப்போம் பெரிய அளவில் படுத்த போகுதுன்னு. ஒன்றுமே பண்ணாது. மருத்துவ மிராக்கல்கள் நிறைய நடக்கும். வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். வாகன யோகம், இடம் வாங்குவீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. இந்த வருஷத்தில் சில பேர் வாகனத்தை கிஃப்டாக கொடுப்பீங்க. நல்ல நேரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய கௌரவம் உயரும், பேங்க் பேலன்ஸ் உயரும். உங்கள் பேங்க்கில் கணிசமான பணத்தை நீங்கள் பார்க்கலாம். வியாபார வெற்றிகள் சூழ்ந்து கொள்ளும். ஒன்று தேவையில்லாத விளம்பரங்களை கண்டு பணத்தை முதலீடு பண்ணாதீங்க. ரிஷபராசிக்காரங்க இந்த வருஷத்தில் முக்கியமாக முதலீடுகள் இந்த ரெட்டிப்பாக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க. பணம் சும்மா வீட்டில் இருக்கும். நகை வாங்குங்க, இடம் வாங்குங்க, இது மாதிரி விஷயம் செய்யுங்க. ஆனால் ஷேரு இதெல்லாம் பண்ணாதீங்க. கூட்டணி பிஸ்னஸ்லேயும் நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணும். உங்கள் தலைமை தான் இருக்கணும். கூட்டணி ஜெயிக்கும். 2026 எலெக்ஷன் வேறு வருது. விஸ்வாச வருஷத்தில் தான் நாமினேஷன் தாக்கல் பண்ணுற மாதிரி வரும். ரிசல்ட் வந்து அடுத்த வருஷத்தில் வரும் இல்லையா? நாமினேஷன் பண்ணுறது, தேர்தல் நடக்கிறதெல்லாம் இந்த வருஷத்தில் நடக்கும். அப்போ ஏறத்தாழ முடிவாயிடும். அப்போ கரெக்டாக நீங்கள் கதைக்களத்தில் எழுதணும். அப்போ அதனால் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வருஷத்தில் நிறைய நடந்துக்குங்க. மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை பாராட்ட போகிறார்கள். நீங்கள் பாராட்டக்கூடியவர்கள். உங்கள் பாராட்ட கெடுக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க. அதை நீங்கள் மாற்றணும். இந்த உலகம் சம தளத்தில் உங்களை கொண்டு போகும். நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவாங்க. உங்களை நல்ல மனிதர்கள் நல்ல உயரத்துக்கு கொண்டு வருவாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். இந்த வருஷத்தில் நிறைய பொருளாதார விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். தடைப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். என்னமோ சாதாரணமாக நினச்ச ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்கும். இதெல்லாம் ரிஷபத்துக்கு ஒரு பொன்னான நேரம், பிரகாசமான நேரம். இப்போ ரிஷபராசிக்காரங்க ஒன்றிணைந்து வாழ வேண்டும். குடும்ப பிரிவுகள் வேண்டாம். குடும்பத்தில் ஏதாச்சும் பிரிவு வரணும்னு நினச்சா வேண்டாம். சில பேரோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். அப்பா, அம்மா, புருஷன், தம்பி, தங்கச்சி எல்லாரும் தேவை. உறவுகளை இந்த வருஷத்தில் பிரிச்சிடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். ஆனால் உறவு பிரிக்கிறதுக்கான எண்ணங்கள் தோணும். அதே மாதிரி பண மோசடிகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஷேர் மார்க்கெட்டு, கடன் கொடுக்கறது, அதிகமாக உனக்கு தரேன்னு சொல்லி காசு முதலீடு பண்ணுறது, இதெல்லாம் சொல்லுவாங்க. எதையும் நம்பாதீங்க. நீங்கள் சும்மா வந்தால் போதும்னு சொல்லுவாங்க, போகாதீங்க. 70% நீங்கள் தான் ஷேர் ஹோல்டராக இருக்கணும். அப்படி வேணால் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். அவனை ஒர்க்கராக வைங்க. அதுவும் ரேர் தான், பரவாயில்ல, வந்ததுன்னா செய்யலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானை முழுமையாக வழிபாடு பண்ணுங்கள். அதிகமாக சிறப்புகள் உண்டாகும். இந்த நேரம் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம், உலகத்தை புரிந்து கொள்வதற்கான நேரம். யார் யார் எப்படி 5 விரலும் ஒன்று இல்லைன்னு இன்றைக்கி தெரிஞ்சிடும். உறவுக்குள் இவ்வளோ விரிசல்களா, எல்லாரும் நம்மளை இப்படி நினச்சிருந்தாங்களா, சே அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்போ தான் ஒத்துமையாக இருக்கணும். பிரிஞ்சிடாதீங்க. பிரிவுக்கான நேரம் இது இல்லை. மனசு கொஞ்சம் அப்படியே அசால்ட்டாக இருக்கும். சில பேர் உங்களை அந்த இடத்துல போட்டு குழப்புவாங்க. என்ன சொல்லுவாங்க, கௌரவத்தை தூண்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் குடும்பம், நான் ஒத்துமையாக இருப்பேன் போ அப்படின்னு சொல்லுங்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சில பேர் கையொப்பங்கிட்டு அதனால் வருமானங்கள் கிடைக்கும், சொத்து சேரும், புதிய வாகனங்கள் யோகம் ஏற்படும். சிறப்பான நேரம். சிவனை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க 500 லைக் வரட்டும். மற்ற ராசியை விட ரிஷபராசிக்காரங்க அதிக லைக் வரட்டும், 1000 லைக் வரட்டும். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதான்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து போடக்கூடிய ரிஷபராசி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.